எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஹவு டு ஸ்டே மோட்டிவேட்டட். ஊக்கம் உற்சாகத்துடன் இருப்பது எப்படி? ஒரு ஆத்மா கடந்த ஒரு 3-4 வருஷமா ஆன்லைன் சேவை பண்றாரு. ஒரு டீமோட பண்றாரு. அவர் எனக்கு கூப்பிட்டுருந்தாரு. அந்த டீம்ல இருக்க கொஞ்சம் பேருக்கு இப்போ இந்த ஊக்கம் உற்சாகம் கிடையாது. அந்த சேவையில் ஆர்வமாக கலந்துக்க மாட்டுறாங்க. சில நாள் லீவ் விட வேண்டியலாம் அவசியம் வருது. அதனால் உங்ககிட்ட இருக்கிற வேறு சில ஆத்மாக்களை அனுப்ப முடியுமா இந்த சேவைக்கு அப்படின்னு கேட்டிருந்தார். அதே மாதிரி நம்ம எண்ணம் போல் வாழ்வு 9 லாங்குவேஜில் போடுறோம் இல்லையா, அதில் இருக்கிற 1-2 பேருக்கு இந்த ஊக்கம் உற்சாகம் குறைஞ்சிச்சு அப்படின்னு அந்த தம்பியும் சொல்கிறார். ஏன் அந்த ஊக்கம் உற்சாகம் குறையுது? அந்த ஊக்கம் உற்சாகத்தை கூட்டுறது எப்படி? இதை பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். நமக்கு எந்த ஒரு நம்ம மனிதர்களாக இருக்கிறதுனால பேசிக்கலி நம்ம ஒரு பெஞ்ச் மார்க்லாம் வச்சுருப்போம். அதெல்லாம் கரெக்டாக வந்திருக்கும் போது நமக்கு அந்த ஊக்கம் உற்சாகம் இயற்கையாகவே இருக்கும். நம்ம நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படின்னா நம்ம ஊக்க உற்சாகத்தை இழந்துடும். இது மனிதனோட இயல்பு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யூடியூப் வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் சேவை பண்ணுறாரு, யூடியூப் வீடியோ போடுறாரு. என்னதான் பண்ணாலும் ஒரு 100 பேருக்கு மேலே பார்க்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு மாங்குன்னு ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணி ஒரு 100 பேர் தான் பார்க்குறாங்க, இது போடாமே இருக்கலாமே, இப்படி தான் தோணும். ஆனால் அந்த 100 பேர் பயனாளிகள் இருக்காங்கல்ல, அவங்கவுங்க வாழ்க்கையில் ஒரு டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகுதுல்ல, அது போதுமானதில்லை. அது கேட்குற ஒருத்தர் அவர் சென்டரில் கதையாக சொல்கிறாரு, நீங்கள் போட்ட வீடியோலேருந்து சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுபடி அந்த சென்டரில் ஒரு 10 பேருக்கு போதில்லை. அந்த 100 பேருமே வேறு வேறு இடங்கள்ல வீட்லையாவது சொல்லுவாங்க, நண்பர்கள்ட்ட சொல்லுவாங்க, காலேஜில் சொல்லுவாங்க, ஸ்கூலில் சொல்லுவாங்க, வேலை பண்ணுற இடத்துல சொல்லுவாங்க. அப்படி பல இடத்துக்குள்ள போதில்லை. சில பேரோட டவுன்லோட் பண்ணுவாங்க வீடியோ, அந்த வீடியோவை ஷேர் பண்ணுவாங்க. அது எவ்வளோ போகுதுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. யூடியூப் வீடியோவாக போனால் தான் உங்களுக்கு அது 100 1000 தெரியும். வீடியோவாக டவுன்லோட் பண்ணி அனுப்பிச்சாங்கன்னா, ஸோ நமக்கு ரியல் பிக்சர் தெரியாது, ரியல் பயனாளிகள் தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணால் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பெஞ்ச் மார்க்கை கொஞ்சம் உயர்த்திடுறது நல்லது. அப்படின்னா என்னென்னா, சாதாரண மனிதர்கள் நம்மளை வாழ்த்துறது அப்படின்னு எதிர்பார்க்கறத விட்டுறது நல்லது. நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறது பரமாத்மாவாக வச்சுக்கிட்டா நல்லது. புரியுதுங்களா? அது நிறைய வகையில் உங்களுக்கு ஊக்கம் வச்சு. எனக்கெல்லாம் நான் 15 வருஷமாக இருக்கேன். ஃபஸ்ட்டு 6 வருஷம் நான் சென்டர்ஸில் கிளாஸ் எடுத்தேன். 9 வருஷமாக இப்போ நான் சோஷியல் மீடியாவில் இருக்கேன். நான் 6 வருஷம் முடிச்சு நான் யூடியூப் ஸ்பேஸில் வரும்போது சுரேஷ் பிரதர் எங்களோட சொன்னார், பிரதர், யார் ஆக்டிவாக கிளாஸ்க்கு வரலையோ, நான் வெளியே போய் நானே பண்ணிக்கிறேன்னு நினச்சி போகிறாங்களோ, நாளடைவில் அவங்க இந்த 4 விஷயங்கள் பண்ணுறதில்ல. அமிர்தோட பண்ணுறதில்ல, வாணி படிக்கிறதில்ல, ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறதில்ல, சேவை பண்ணுறதில்ல. இப்படி தான் முடிஞ்சிருக்கு நான் பார்த்த அனுபவத்தில் என்னோட சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் பேரை பார்த்துருக்கீங்க, என்ன மாதிரி ஒருத்தரை பார்க்கல, மேபி நீங்கள் கொஞ்சம் மாற்றிப்பீங்க கொஞ்சம் காலகட்டத்தில் அப்படின்னு. இப்போ நான் 15 வருஷமாக சிஸ்டமில் இருக்கேன். 15 வருஷமாக இந்த 4 விஷயம் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதாவது 6 வருஷம் சிஸ்டமில் இருந்துட்டு பண்ணேன், 9 வருஷம் வெளியே இருந்து பண்ணுறேன். அப்போ இவங்க ஒத்துக்கிறாரு, ஆமாம் நீங்கள் வேற ரகம்தான். ஆக்சுவலாக சென்டருக்கு டெய்லி போகிறவங்க கூட இந்த 4 விஷயம் டெய்லி பண்ணுவானான்றது டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ஆர்எஸ்எஸ் மாதிரி ட்ரைனிங் எடுத்ததுனால ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கீங்க. உங்கள் வீடியோ என்றைக்கும் வருது, 365 டேஸும் வருது, நீங்கள் பண்ணுறீங்க. இதுக்கு காரணம் இருக்குது. காரணம் ஒன்று, ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒரு ட்ரைனிங். 53 வயசாச்சு. இந்த 5 வளையாதது 50 வளையுமான சொல்கிறாங்க. அந்த மாதிரி ட்ரைனிங் எங்களுக்கு அன்னைக்குலேருந்தே. அதாவது இந்த வயசில் எனக்கு சர்வசாதாரணமாக என்னால் அது பண்ணிட்டு போக முடியுது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அமிர்த வேலை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதால யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். அதனால் அமிர்த வேலையும் நடக்குது, யூடியூப் வீடியோவும் வந்துடுது. வாணி டெய்லி படிக்கணும். எனக்கு சென்ட்ரல் நான் 365 நாள் கிளாஸ் எடுத்திருந்தேன். 7 days கோர்ஸ் நான் டெய்லி எடுத்துகிட்டு இருந்தேன். அதை என்னால் எடுக்க முடியல, அதனால் வெளியே வந்தேன். இப்போ பாருங்கள், நமக்குன்னு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். டெய்லி டைட்டில், கேள்வி பதில், தாரணை, வரதானம், ஸ்லோகன் படித்து டெய்லி போட்டுட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் ஈவினிங் கிளாஸ் எடுத்தால் ஒரு ஃபீலிங் நல்லா இருக்கும்னு சொல்லி ஜூமில் எடுக்கிறோம். அப்போது எனக்கு தேவையானதெல்லாம் கிடச்சிடுது. சரியா? இப்போ நானும் மனிதன் தான். இப்போ நம்ம வீடியோ இப்போ நானே அடிக்கடி சொல்லியிருக்கேன், 500 பேர் தான் பார்க்குறாங்க மெயின் வீடியோ, 10 நிமிஷம் வீடியோ. இது குறைஞ்சிருக்கு ஆக்சுவலாக அப்படின்னு வருத்தப்பட்டு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் நம்ம தூண்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நமக்கு யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி, அண்ணா எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்வாங்க. நம்ம அதுக்கு சொல்யூஷன் எப்படி கொடுப்போம்? ராஜகுத்திரன் தான் சொல்லுவோம். ஒரு 10-15 வாணிலேருந்து பாயிண்ட்ஸாக எடுத்து சொல்லுவோம்.
அவர் சார்ஜ் ஆனாரோ இல்லையோ நான் சார்ஜ் ஆகிடுவேன். அப்போ இயற்கையாக ஒரு செட்டப் இருக்குது. மார்னிங் வந்து ஒரு மார்னிங் வாக்கிங் ஒரு 40 மினிட்ஸ் வச்சுக்கோங்க, ஈவினிங் ஒரு வாக்கிங் 40 மினிட்ஸ். இந்த 2 டைமும் ஃபோன் காலுக்கு தான் நான் வச்சுருக்கேன். அப்போ ஆஸ்மாக்கள் கூப்பிடுவாங்க, அவங்க பிரச்சனையை சொல்லுவாங்க, நம்ம சொல்யூஷன் கொடுப்போம். இப்படி சொல்லும்போது அவருக்கு சொல்யூஷன் கிடைச்சதோ இல்லையோ, எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சோ நான் சார்ஜ் ஆகிடுவேன் ஆட்டோமேட்டிக்காக. காலம்பு சாயந்தரம் 2 வேலையை வச்சுருக்கனால ஸோ நான் டவுன் டைம் எனக்கு ரொம்ப கம்மி. சரியா? இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் இப்படி யோசிச்சா நல்லது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்களே உங்களுக்காக உருவாக்கிக்காங்க. நான் உடனே யூடியூப் வீடியோ போட வாங்கன்னு நான் சொல்லலை. நீங்கள் டெய்லி அமிர்த வேலை மிஸ் பண்ணாமல் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், அதுக்கு நீங்கள் உங்களுக்கு எது செட் ஆகும் அது பண்ணுங்கள். டெய்லி வாணி மிஸ் ஆகக்கூடாதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்கள். ஸ்ரீமத்தை கரெக்டாக கடைப்பிடி, அதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்கள். சேவை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்கள். எது இதோட கனெக்ட் பண்ண முடியும்னு பாருங்கள். கனெக்ட் பண்ணி பாருங்கள். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஊக்கம் உற்சாகம் குறையாது. இந்த மாதிரி சேவை பண்ணுறவங்க வந்து இந்த லைம் லைட்டுக்கு ஆசைப்படவே கூடாது. லைம் லைட்னா எனக்கு பேர் புகழ் வேணும், ஏன்னா நிறைய பேர் அங்கீகாரம் பண்ணணும், இதுக்காகலாம் போகாதீங்க. உலகம் ஃபுல்லாக ஃபேமஸாக இருக்கிற அமெரிக்க ஜனாதிபதிகளில் ஒரு காலகட்டத்தில் இறந்து மண்ணுக்கு போயிடுறாங்க. ஓகே, இப்போ அமெரிக்காவோட ஜனாதிபதி பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டாக ட்ரம்ப் இருக்கிற, அது முன்னாடி எத்தனை பேர் இருந்திருக்காங்க. ஓகே, அப்போ அவங்கள பற்றி நான் உட்காந்து பேசினா இருக்கோம், பாது ஞாபகம் வரும்போது பேசுகிறோம், அதுக்கப்புறம் மறந்து போயிட்டோம்ல. இப்படி தான் எல்லாம் கடந்து போயிடும். சரியா? இது ஒரு கேள்வி வந்து நரேந்திர மோடி அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. இன்னைக்கு யுக்ரைன் ரஷ்யா போர் நடக்குது. இது சமாதானம் பண்ணுறதுக்கு அமெரிக்கா ட்ரை பண்ணுது. இந்த 3 நாட்டு ஜனாதிபதிகளோடு பேசுறதுக்கு இன்னைக்கு உலகத்தில் யாராவது ஒருத்தர் இருக்கானா அது இவர் தான், மோடி தான். இப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் இவ்வளோ பாப்புலராக இருக்கீங்களே அப்படின்னு. அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, பாப்புலாரிட்டிக்காக கிடையாது, இந்த பேர் புகழுக்காக ஒர்க் பண்ணுறதை பற்றி கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்கிறார். பாருங்க, இந்த பாரத மண்ணில் நம்ம எல்லாருமே, பாரதமே எப்படி இயங்குதுன்னா இந்த வேதத்தோடைய கைட்லைன்ஸில் தான் ஒர்க் ஆகுது. ஆனால் இந்த வேதத்தை ஏற்றி வச்ச ரிஷி முனிவர் பேர் உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமான்னு தெரியாது. அப்போ அந்த ரிஷி முனிவர் பேர் புகழுக்கு ஆசைப்பட்டு தான் அவங்க எல்லா வேதத்திலையும் அவங்க பேரை பின்னாடி போட்டிருப்பாங்க. ஏன் போடல? அதோட இந்த விஷயங்கள் தான் முக்கியம்னு சொல்லி அவங்க முன்னிறுத்தவே இல்லை. இப்போ அவர் சொல்றாரு, இந்தியா கூட பாருங்களேன், 1947 இன்னைக்கு வரைக்கும் நிறைய பிரதம மந்திரியே பார்த்துச்சு. இதுக்கப்புறம் வர பிரதம மந்திரி வரதான் போறாரு. அப்போ அவர் சொல்றாரு, காலப்போக்கில் எல்லாம் போயிட்டு இந்த பாரதம் இருக்கும், மனிதர்கள் வருவாங்க போவாங்க. எப்பெல்லாம் தர்மம் தாழுதோ தர்மத்தை தூக்கி நிறுத்துறதுக்காக படைப்புகள் வந்து போவாங்க. அவ்வளோதான். நான் இல்லைன்னா அடுத்தது சுரேஷ் ரமேஷ்னு யாராவது வந்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. இதில் தனி மனிதனுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடையாதுன்றது. அவ்வளோதான். நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இது நமக்கு கிடைச்ச வாய்ப்பு, நமக்கு கிடைச்ச சேவைக்கான ஒரு சான்ஸு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நானும் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். பாருங்களேன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டப்படும்போது இந்த இன்சூரன்ஸ் பாலிசியை பிரேக் பண்ணி அதில் வந்து காசில் குடும்பம் ஓட்டியிருக்கேன். அதில் ஒரு டொனேஷன் அமௌண்ட் எடுத்து நான் சென்டருக்கு கொடுத்ததை நான் ரொம்ப இதாக பரமாத்மா பச்சை திட்டியிருக்கேன். நானே லாட்டி அடிச்சு வாங்கினேன். அதுலேருந்து நீ 5000 எடுத்துகிட்டு போயிட்டேன்னு. அப்போ பாபா வந்து வானிலை சொன்னார், இதை எடுத்து நான் சென்டருக்கு கேட்டேன்னா நானாக வந்து தாங்க போகிறேன், நான் சாந்தி தான் இருக்கேன், நான் இங்கே வர போகிறது இல்லை. எப்போ நீ இந்த மனநிலையில் கொடுத்தியோ இனிமேல் உன் பைசா எனக்கு தேவையில்லைன்னு. 15 வருஷமாக இருக்கேன், என்னால் பொருளாதார சேவை பண்ணவே முடியல. ₹1 கொடுத்தா 5 கோடியாக திரும்பி கிடைக்கும், போடவே முடியலையே. புரியுதுங்களா? அப்போ பரமாத்மா என்ன சொல்கிறாரு, யார் சேவை கொடுத்தா பண்ணுவாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பேன். உன் மனநிலையும் பார்ப்பேன், உன் மனநிலை சரியில்லைன்னா கொடுக்கவே மாட்டேன்ற. அப்போ இந்த சேவை எனக்கு கிடைச்சிருக்கு, இதை நான் விட மாட்டேன். பாருங்களேன், எத்தனையோ சரண்டர் சிஸ்டர்ஸ் இருக்காங்க, சரண்டர் பிரதர்ஸ் இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு நமக்கு ஏன் கிடைச்சிது? யூடியூப் வீடியோ போட்டு விஸ்வ சேவை பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு ஏன் கிடைச்சிது? அப்படி கிடைக்கிறத நான் பயங்கரமாக பயன்படுத்திக்கணும். ஓகேங்களா? பிரேமானந்த நாராயணன், சுரேஷ் ரமேஷ்னு யாரோ வேணா வருவாங்க ட்ராமாவில் பண்ணுறதுக்கு. ஸோ பிரேமானந்தன் கிடைச்சது, பிரேமானந்தன் தக்க வச்சுக்கணும்ல. இதை நான் புரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இப்போ நான் வந்து பெருசாக ஒன்றும் பண்ணல, 10 நிமிஷம் ஒரு வீடியோ போடுறோம், ஒரு எண்ணம் போல் வாழ்வுன்னு ஒரு வீடியோ போடுறோம். காலம்புற ஆன்லைனில் வாட்ஸ்அப் குரூப்பில் வாணியோட பாயிண்ட்ஸ் போடுறோம், ஈவினிங் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறோம். இவ்வளோ தான் நான் பண்ணுறது. ஆனால் நிறைய ஆத்மாக்கள் அவங்க பண்ணணும்னு நினைக்கிற கனவு ப்ராஜெக்டோட வராங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்க கூட உட்காந்து ஒர்க் பண்ணி கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன சொல்லுவாங்க, கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க. 2 A B 2 சேர்ந்து பண்ணும். அது நல்லா நடக்கிறதுக்கு ஒரு கேட்டலிஸ்ட் ஒன்று இருக்கும். அது வந்து அதில் இருக்கும், ஆனால் நேரடியாக பங்கு பெறாது. ரிசல்ட் கிடச்சிரும், ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுக்கும். இந்த கேட்டலிஸ்டாக தான் நான் இருக்கேன். அவங்க தான் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தேவையான இப்போ சாஃப்ட்வேர் தான் தேவைன்னா சாஃப்ட்வேர் பண்ணி கொடுத்துருவோம், அவ்வளோதான்.
அந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறது அவங்க தான். அந்த சாஃப்ட்வேர் பண்ணி கொடுத்தேன் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நான் 1/2 மணி நேரமோ 2 நாளோ 3 நாளோ டைம் எடுத்திருப்பேன், அவ்வளோதான். ஆனால் அதுக்கப்புறம் வருஷக்கணக்காக அவங்க தான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. என்ன போல் வாழ்வு டீமும் அப்படி தான். நம்ம டீம் செட் பண்ணி கொடுத்துட்டோம், இப்போ அன்றைக்கி தான் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ யாரெல்லாம் ப்ராஜெக்ட் வந்து சேர்றாங்களோ அவங்களுக்கு கூட இணக்கமாக ஒர்க் பண்ணி அதுக்கு வந்து ஒரு வடிவம் கொடுத்து அவங்கள பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துடுறேன். அப்போ என்ன, நான் இதை பண்ணிட்டு இருக்கேன், இந்த சேவை மட்டும் பண்ணால் போதும், அது தானே நடக்கும். இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம நிறைய ப்ராஜெக்ட் நிறைய பேர் கேட்குறோம், ஆத்மாக்கள் கிட்ட நீங்கள் சேவைக்கு வரீங்களா. நிறைய பேர் சொல்கிறது வந்து இன்னைக்கு வரல, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நான் அங்கே பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன மனநிலை இருக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா, நம்மளை தேடி ஒரு சேவைக்கான ஒரு வாய்ப்பு வருதுன்னா ஸ்ட்ரெயிட்டாக டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறது புத்தால்தனம் கிடையாது. நம்ம இருக்கிற டைமில் இதை எப்படி சேர்த்து பண்ண முடியும்னு யோசிக்க முடியுமான்னு பாருங்கள். பாருங்கள், இப்போ 1069 அவ்வியக்த வாணி நம்ம வெப்சைட்டில் போடணும்னு பேசின்னு இருக்கோம். அதில் வந்து ஏற்கனவே 400 வந்து லோகார்லேயும் டாக்டர் இதுலேயும் இருந்தது, அதை எடுத்து போட்டாச்சு. ஒரு 600 பண்ணணும். அப்போ நம்ம ஆத்மாக்களை கூப்பிட ஒரு 10-15 பேர் ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு மிக்க நன்றி, புரிஞ்சுக்கிறாங்க, அதெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷம். ஓகேவா? இப்போது நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, அந்த வருஷத்தில் மொத்தமே 5-6 வாணினா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்ல, நான் வந்து இதோட நிறுத்திக்கிறேங்கன்னு சொல்லிக்கலாம். நீங்கள் கேட்கும்போதே முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்ல பாருங்களேன், அடுத்த நாள் வேறு ஏதோ ஒரு சேவை வரும், ரியலாக இவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க, பண்ணுற மூட்லேயும் இருப்பாங்க, ஆனால் நம்ம அவங்க கிட்ட போகவே மாட்டோம். ஏன் போக மாட்டோம்? போன வாட்டி சொல்லும்போது இவங்க தான் பண்ணல, விருப்பம் காமிக்கல, எதுக்கு நம்ம ஒவ்வொரு வாட்டி இவங்ககிட்ட டைம் வேஸ்ட் பண்ணோம்? பாபா சேவை விருப்பப்பட்டால் தானாக நம்ம யூடியூப்லேயே சொல்லிடுறோம், யாரும் வேணும்னா வாங்க. அப்போ இவங்க வராத போது, அவங்களா வாலண்டியராக வராத போது நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளா கூப்பிட்டு சில பேர்கிட்ட சொல்கிறோம், நம்ம நம்புகிறோம் இவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம், நம்மளா ஒருத்தருக்கு கூப்பிட்டு சொல்கிறோம். அப்போ அவங்க பண்ணாத போது நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த வாட்டி நம்மளா போய் கேட்கறதுக்கு போக மாட்டோம். கரெக்டாக? அப்போது சேவையை புரிஞ்சுக்கோங்க. பரமாத்மா சொல்கிறாரு, சேவைன்னு ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சு நீங்களா வந்தீங்கன்னா நீங்கள் தேவதைகள், சொன்னதுக்கப்புறம் பண்ணீங்கன்னா நீங்கள் மனிதர்கள், சொல்லியும் பண்ணலன்னா உங்களுக்கெல்லாம் என்ன பேர் கொடுக்கலான்னு பாபா கேட்குறாரு. ஓகே, இதில் நம்ம தான் முடிவு பண்ணோம். ரெண்டாவது, நீங்கள் பயங்கர பிஸியாக இருக்கீங்க, நிறைய ப்ராஜெக்டில் பண்ணுறீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், அவருக்கு 60 வயசு மேலே 7.5 மணி நேரம் பாபா சேவையே பண்ணிருக்காரு. கரெக்டாக ஒரு மணி நேரத்துக்கு என்ன பண்ணாருன்னு கணக்கே கொடுக்க முடியும் அவரால். அவர் கேட்டேன், இப்படி பிஸியாக வச்சுருக்கீங்க. நான் சொன்னார், எதுக்கு பிரதர் அந்த டைமில் வந்து வேறு எதோ சண்டை போட்டுன்னு இல்லை கராட்டா பண்ணின்னு கிண்டல் பண்ணிட்டு ஒருத்தனை காயப்படுத்தின்னு இப்படி வாழ்றதுக்கு பதிலாக பாபா சேவை மட்டுமே பண்ணலாமே. 8-8-8 பிரிச்சுட்டு சொல்கிறார்ல பாபா. யோசிச்சு பாருங்களேன், இறைவன் சொல்றது 8-8-8ன்னு. அப்படின்னா என்ன? 8 மணி நேரம் உங்கள் குடும்பத்துக்காக உழைங்க, 8 மணி நேரம் பாபா சேவை பண்ணுங்க, 8 மணி நேரம் தூங்குங்கன்றார். சின்சியராக சொல்கிறேன், யாருமே 8 மணி நேரம் பாபா சேவை பண்ணுறதில்ல. ஆனால் 8 மணி நேரம் குடும்பம் உழைக்கிறான்னு சொல்லிட்டு 15-12 மணி நேரம் 15 மணி நேரம் உழைக்கிறாங்க. அப்போது ஒரு சேவைன்னு வரும்போது நீங்கள் 8 மணி நேரமே பண்ணலை, ஆனால் நீங்கள் இந்த வேலையை ரொம்ப நேரம் பண்ணுறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதுக்கு டைமும் கொடுக்க முடியல உங்களால். அப்போ யோசிச்சு பாருங்களேன், பிறவிகள் போயிட்டு ஆனால் அந்த ஆன்மீக வருமானம் இருந்தால் தான் நம்ம அடுத்த பிறவி சத்தியகம் திரேதா சம்பாதிச்சு வைக்க முடியும். இதெல்லாம் ஒவ்வொருத்தராக சிந்திக்கணும், அவங்கவுங்களாம் தான் சிந்திக்கணும். நம்ம ஒன்றும் ஒரு இதாக சொல்லலாமே தவிர அவங்கவுங்க தான் அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும். இப்போவும் தெரியும், நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, நான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேரை பார்த்துருக்கேன். டைமே இல்லை, இவங்க எப்போ ரிட்டையர்மெண்ட் பண்ணி எப்போ வந்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, திரையரங்கத்தில் 2 வீடியோ வந்துட்டு போகிறேன் போதும் எனக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இது மாதிரி நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பாருங்களேன், நம்மக்கிட்ட யாராவது நம்ம கேட்டும்போது இப்படி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், இப்போ பண்ணல பிரதர் நான் அப்புறம் பண்ணுறேன், நம்ம வந்து அவங்க கிளாஸ்லாம் எடுத்துன்னு இருக்க மாட்டோம். அவ்வளோதான், அவங்க பிராப்தம் அவ்வளோதான் சொல்லி கிளம்பி வந்துனே இருப்போம். நம்ம அதுக்குள்ளே போக மாட்டோம். ஏன் எதுக்கு? ஆனால் நமக்கு அந்த சைடு ஸ்டோரி தெரியாது. ரியலாகவே அவங்க கஷ்டத்தில் இருக்கலாம், ரியலாகவே அவங்க பிஸியாக இருக்கலாம், நமக்கு அதுக்கு தெரியாது. நம்ம என்ன சொல்கிறோன்னா, யாராவது ஒரு சேவைன்னு ஒன்று கேட்டாங்கன்னா நம்ம இருக்கிற பிஸிக்கு இடையில இது எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் யோசிச்சா நல்லது. அது உயிர் கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக நோன்னு சொல்கிறதுக்கு பதிலாக செய்து முடிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதை இன்கார்பரேட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அது புத்தால்தனம். அதனால தான் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம். எப்படி நிறைய ப்ராஜெக்ட் திடீர்னு நினச்சி பண்ணிட்டு இருக்கோம். எப்படி பண்ண முடியுதுன்னா நம்ம அப்படி தான் பண்ணுவோம். இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வெளியே வந்துடணும், அவ்வளோதான். எல்லாமே நீங்கள் நம்மளே இழுத்து போட்டு பண்ணுறது கிடையாது, புரியுதுங்களா? ஓகே, இப்போது ஒரு தகவல், நம்ம வந்து 27 வேர்ல்டு லாங்குவேஜ் லிஸ்ட்டில் வந்து அந்த வாணியோட கலெக்ஷன்ஸ் வந்து மார்ச் மாதத்துக்கு நம்ம யூடியூப் சேனலில் போட்டுரும். அப்படின்னா என்ன? வேற ஒரு ஆத்மா பண்ணுறாரு, கொடுக்குறாரு, நம்ம அப்லோட் பண்ணுறோம். அப்போ இது எல்லா மாதமும் ஃபஸ்ட் வீக்லேயே நம்ம போட்டுருவோம், சரியா?
இது ஒன்று போட்டிருக்கோம். அது மாதிரி இப்போ வரதான் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி தமிழில் ஆரம்பிச்சு. ஆக்சுவலாக மேனிஃபெஸ்டேஷன் என்னன்னா வாணிய வரதானம் வந்து வேற மாதிரி ஆங்கிளில் ப்ரெசென்ட் பண்ணுறது. அதாவது நான் ஏற்கனவே சாதிச்சிட்ட மாதிரி இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் ப்ரெசென்ட் பண்ணுறது. இது தமிழில் மட்டும்தான் கொண்டு வந்தோம். இப்போ ஆர்வத்தில் நம்ம வந்து 4 லாங்குவேஜில் கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? அதுவும் நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிருக்கோம். இதை நீங்கள் பாருங்கள். இதனால தான் நம்ம அடிக்கடி நீங்கள் கேட்கலாம், இதை நாங்கள் புதுசாக பண்ணோம், அதை நாங்கள் ஏன்னா நிறைய டீமோட ஒர்க் பண்ணுறோம், நிறைய டீம் அதை பண்ணுறாங்க. என்னைக்கும் முடிச்சு கையில் கொடுக்குறாங்க, உடனே அப்லோட் பண்ணுறோம். அப்போ உலக சேவை, விஸ்வ சேவை பல இடங்களில் நடக்குது, பல லாங்குவேஜ் நடக்குது. நம்ம சர்வசாதாரணமாக 27 லாங்குவேஜில் டக்கு 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 டக்குன்னு போட்டுட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து எந்த சேவையும் நாங்கள் நோன்னு சொல்கிறது கிடையாது. எந்த சேவையும் எங்களுக்கு பெருசும் கிடையாது. அப்படின்னா என்ன, 1069 வாணியை நாங்கள் போடணும்னா இந்த வருஷத்துக்குள்ள போடுவோம். அதுக்கு நிறைய ஆத்மாக்கள் ஒர்க் பண்ணுறாங்க. கண்டிப்பாக முடிப்பாங்க, கொடுப்பாங்க, அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். யாரோ 4 பேர் வரலன்றதுனால எந்த சேவையும் நிற்கவும் போகிறதில்லை. சரியா? இந்த ஊக்க உற்சாகம் இயற்கையாக வரணும்னா நம்ம தான் அதுக்கான சில ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ணணும். நான் ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒரு இயக்கத்தில் வந்ததுனால எனக்கு இயற்கையாக அது ரத்தத்திலே இருக்கிறதுனால எனக்கு வந்துச்சு. வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது, நீங்கள் எப்படி செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனல் 9 வருஷமாக யூடியூப் சேனல் இருக்குன்னா, 8 வருஷமாக இருக்குன்னா, இது 8 வருஷமும் கமெண்ட் போட்டவங்க இருக்காங்க. அப்போ டெய்லி வீடியோ பார்க்குறாங்கன்றதால தான் கமெண்ட் போடுறாங்க. அப்போ அவங்க எவ்வளோ மோட்டிவேட்டடாக இருக்காங்க பாருங்க. 365 நாளும் பர்ஃபெக்டாக இருக்காங்க. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட வேண்டியது, நீங்கள் எப்படி செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.